குருப்யோ நமஹா நமோ நமஹா. த பியூட்டி கால் ஸ்லோகா 9வது செஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நல்ல ஸ்லோகம்தான். சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் பியூட்டி என்னென்னா, ஒன்று அதோட அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுண்டு அதோட பலன் அடையிறது. இன்னொன்று அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்லோகத்திலேயே என்னெல்லாம் சான்ஸ்கிரிட் கிராமரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சந்தி இருக்குது, எவ்வளோ சமாசம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தே கேட்டாக்க ஒரு பியூட்டி தான். இதுக்கு ஒரு தனி பிரெயின் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம சான்ஸ்கிரிட்டில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காளோ அவளுக்கும் ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியணுங்கிறாலும் 2 பேருக்கும் இதே வீடியோ தான் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணிடுறேன்னா, ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அப்போது யாருக்கெல்லாம் ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த உச்சாரணத்துக்கும் என்ன பண்ணுறேன்னா, இதோட ஸ்லோகத்தையும் அனுப்பி கொடுக்குறேன். வீடியோட கொடுக்கலைனாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் அனுப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா உச்சாரணம் நம்ம இந்த லெட்டர்ஸை வச்சு தான் இருக்குது. லெட்டர்ஸை வச்சு தான் உச்சாரணம் கரெக்டாக இருக்கும். உச்சாரணம் இருந்தால் தான் கரெக்டாக அதுக்கு நம்மளுக்கு அர்த்தமும் கிடைக்கிறது தெரியும். திரும்ப சொல்லும் போது மெமரைஸ் பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உச்சாரணம் கண்டிப்பாக வேணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த வீடியோ 2 பேருக்கு இருக்குது. யார், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், ஆனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியாது, அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் தெரியணும், அல்ல தமிழ் அர்த்தம் தெரியணும். அதை மாதிரி இருக்கிறவங்களும் முதல்ல கவர் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இது சான்ஸ்கிரிட் பியூட்டி, இந்த கிராமர் எப்படி இதில் கற்றுக்கலாம் அப்படின்னு. என்னோடய சார் சொல்லுவார், ஒரு 100 ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு வேர்டாக பிரித்து அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன விபக்தி, வச்சனம், லிங்கம் தெரிஞ்சுட்டு, ஜெண்டர் என்ன, கேஸ் என்ன, நம்பர் என்ன தெரிஞ்சுட்டு, ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன அர்த்தம்னு தெரியணும். அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது அதில் சந்தி என்னென்னு தெரிய வேண்டியிருக்கும், சமாசம் என்னென்னு தெரிய வேண்டியிருக்கும். அப்புறம் அது என்ன பண்ணணும், அது அன்வயக்கிரமம் எப்படி ப்ரோஸ் ஆர்டராக பண்ணுறது எப்படின்னு பண்ணி அதோட தாத்பரியம் என்னென்னு தெரிஞ்சுட்டோம்னாக்க 100 ஸ்லோகத்துக்கு பண்ணியாச்சுன்னா சான்ஸ்கிரிட்டை நீ படித்ததுக்கு பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகுதுனாக்க, நிறைய பேர் சான்ஸ்கிரிட் படிக்கிறா, எக்ஸாம்லாம் அடித்து பாஸ் ஆகிடுறா, ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது கஷ்டப்படுறது அவளுக்கு. ஸோ இது அதை மாதிரி பண்ணுற அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா இதை கேட்கறதுனால உங்களுக்கு இதனால் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ். நீங்கள் உங்களோட மீனிங்கை மட்டும் தெரிஞ்சுட்டு அணைக்கணும்னு அவசியம் இல்லை, அதோடைய கற்றுக்கலாம். இது என்ன ஸ்லோகம்னு பார்த்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்லோகம் தான், நல்ல ஸ்லோகம். இது என்னன்னாக்க, அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே அப்படின்னு இருக்கு. இப்போ எந்த ஸ்லோகத்தை முதல்ல எடுத்தாலுமே என்ன டக்குன்னு உடனே எத்தனை வரணும்னா, எவ்வளவு வேர்டு இருக்குது அப்படின்னு வரணும். இதில் எத்தனை வேர்டு இருக்குன்னா 8 வேர்டு இருக்குது. அந்த வேர்டு என்ன வேர்டுன்னு தெரியணும். என்னெல்லாம் வேர்டு, அகஜானன பத்மார்க்கம் ஒரு வேர்டு, கஜானனம் 2வது வேர்டு, அகர்நிஷம் 3வது வேர்டு, அநேகதம் 4வது வேர்டு, தம் 5வது வேர்டு, பக்தானாம் 6வது வேர்டு, ஏகதந்தம் 7வது வேர்டு, உபாஸ்மகே 8வது வேர்டு. இந்த 8 வேர்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம அர்த்தத்தை சொல்லிடலாம். முதல்ல அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிற அவளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லலாம். அப்போ அர்த்தத்தை சொல்லும்போது இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்தால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெர்பு என்னன்னு பார்க்கணும். வெர்புன்னு பார்த்தா தான் அங்கே என்ன ஆரம்பிக்கணும். ஏன்னா வெர்பு இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்கவே முடியாது. இம்ப்ளைடாக இருக்கணும் அல்லது எக்ஸ்பிரஸ்டாக இருக்கணும். வெர்பு இல்லாமல் ஒரு சென்டென்ஸுமே முடியாது. தமிழ் கிராமராக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட் கிராமராக இருக்கட்டும். அப்போ இதில் அந்த ஸ்லோகத்தில் என்ன வெர்புன்னு பார்த்தா உபாஸ்மகே அப்படின்னு வருது. உபாஸ்மகேன்னா நம்ம ப்ரே பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம், கான்டம்ப்ளேட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். அப்போ உபாஸ்மகையை முதல்ல எடுத்துக்கணும். உபாஸ்மையை எடுத்துட்டாக்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும். யார் உபாசனை பண்ணணும், யார் பண்ண போகிறா, இது நான் ப்ரே பண்ண போகிறேன்னா யார் ப்ரே பண்ண போகிறா அப்படின்னு வரணும். அப்போ என்ன, கே உபாஸ்மகே. இது உபாஸ்மகைங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனால கே உபாஸ்மகேனா யார், எவர்கள் ப்ரே பண்ண போகிறா, உபாசனை பண்ண போகிறா அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம் வருது, இங்கே இம்ப்ளைடு, இங்கே கொடுக்கல, வயம்னு எடுத்துக்கிறோம். வயம்னா நாங்கள், நம்ம எல்லோரும், எல்லாம் சேர்ந்து தானே ப்ரே பண்ணுறோம், நம்ம எல்லோரும், நாங்கள், வயம் அப்படின்னு வரும். அதுக்கு அர்த்தம். சரி, யாரை உபாசிக்கணும், நம்ம உபாசிக்கணும், ப்ரே பண்ணணும். யாரை ப்ரே பண்ணணும்னா மற்ற வேர்டெல்லாம் வரும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த வேர்டை பிரித்தோம் இல்லையா, இந்த வேர்டை பிரித்த அப்புறம் அந்த ஒவ்வொரு வேர்டையும் அனலைஸ் பண்ணணும். என்ன விபக்தி, என்ன வச்சனங்கிறது தெரியணும், என்ன லிங்கம்னு.
அப்போ சேம் விபக்தி சேம் லிங்கம் சேம் வச்சனம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து விசேஷ பாவம் அப்ஜெக்டிவ் நவுன் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை சேர்த்து போட்டுடலாம். அப்போ இங்கே வந்து என்ன பார்த்துருக்கோம், முதல்ல வந்து கஹ கேன்னு பார்த்தோம். இங்கே கம்னு வரும்போது ரெண்டாவது விபக்தி நல்லா இருக்கும், அதெல்லாம் வந்துடும். ரெண்டாவது விபக்தி அது ஏகவச்சனமாக இருந்தாலும் துவிவச்சனமாக இருந்தாலும் பகுவச்சனமாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வந்து கம்ங்கிறதுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ யாருக்கு கம்னா யாரை வந்து நம்ம ப்ரே பண்ண போகிறோம்? அகஜானன பத்மார்க்கம். அகஜானன பத்மார்க்கம்னு என்ன அர்த்தம்? த ஒன் ஹூ இஸ் லைக் த சன் டு த லோட்டஸ் ஃபேஸ் ஆஃப் த காடஸ் பார்வதி. யார் வந்து சூரியன் மாதிரி, யாருக்கு பார்வதியோடு தாமரை போன்ற முகத்துக்கு யார் சூரியன் போன்றதுன்னு என்ன அர்த்தம்னாக்க, எப்படி வந்து தாமரை வந்து சூரியனை கண்டா மலருமோ அதை மாதிரி யாரை பார்த்தா பார்வதியோட முகம் மலருமோ அவர் தான், அதுதான் அவரை அப்படிங்கிறோம். அவர் யார்? கணபதி தான் இங்கே. அப்போது அகஜானன பத்மார்க்கம்னா யார்? யாரை கண்டால் பார்வதியோட முகம் ஒரு சூரியனை கண்ட தாமரை போல் மலருமோ அப்படிப்பட்ட கணபதியை கணபதியை அப்படின்னு வரும், அது வருது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? அவரை நம்ம ப்ரே பண்ண போகிறோம். வேறு என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்? கஜானனம். கஜானனம்னா என்ன? யாருடைய முகம் வந்து யானை போல், யானையோட முகத்தை போன்று இருக்கிறதோ, ஹூ ஹேஸ் எ எலிஃபண்ட் ஃபேஸ், யாருக்கு வந்து யானை முகம் இருக்கிறதோ அவரை உபாஸ்மகே. எல்லாத்துக்கும் உபாஸ்மேன்னு சேர்த்துக்கணும். அப்புறம் மூணாவது என்னது? பக்தானாம் அநேகதம். பக்தானாம்னா பக்தர்களுக்கு, அநேகதம்னா கேட்டதெல்லாம் கொடுப்பார், பவுண்டிஃபுல், என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட கணபதிக்கு அவரை உபாஸ்மகே வழிபடுவோம், தியானிப்போம். அப்புறம் ஏகதந்தம், ஒரே ஒரு டஸ்க், ஒரு தந்தத்தை உடையவரை தியானிப்போம், உபாஸ்மகே. தம் அப்படின்னா அவரை, உபாஸ்மகே, தம் உபாஸ்மகே. இப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பித்தோம்? முதல்ல வெர்பு என்னென்ன பார்த்தோம், அது என்ன வெர்பு பார்த்தோம்? உபாஸ்மகே. அது யார் பண்ணுறா அந்த ப்ரேயரை பார்த்தா வயம், நாங்கள் அப்படின்னு பார்த்தோம், நம்ம பண்ணுறோன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து யாரை அப்படின்னு கேட்டோம். யாரையும் கேட்டதுக்கு அகஜானன பத்மார்க்கம். அப்போ யாரை கண்டவுடன் எப்படி தாமரை மலர்கிறதோ அப்படி யாரோட முகம் மலர்றதோ, யாரை கண்டவுடனே யாருங்க? பிள்ளையாரை கண்டவுடன், கணபதியை கண்டவுடன். கஜானனம்னா யானை முகத்தை உடையவரை. பக்தானாம் அநேகதம், பக்தர்களுக்கு வேண்டியதெல்லாம் எவ்வளோ என்ன வேணுமோ அப்படியே அள்ளி கொடுப்பவரை. ஏகதந்தம், ஒரே ஒரு தந்தத்தை உடையவரை, அவரை, அப்படிப்பட்ட அவரை. தம் உபாஸ்மகே, நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அப்புறம் எப்போ பண்ணுவோம் அல்லது எப்படி பண்ணுவோம்னு கேட்டால் இங்கே அட்வர்பு வந்து என்ன வந்துடுதுன்னா கிரியா விசேஷம். நம்ம அகர்நிஷம். அகர்நிஷம்னா ராப்பகல்லாம் நடத்தோம். எப்பொழுதுமே பிள்ளையாரை நாங்கள் எப்போதுமே ப்ரே பண்ணிட்டு இருப்போம். ஏன்? இதெல்லாம் கொடுக்குறார் அவர். பார்வதியோட முகத்தை அப்படியே மலர வச்சவர், அப்புறம் வந்து யானையோட முகத்தை இருக்கிறவர், பக்தர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பவர். அதுக்காண்டியே அவரை உபாசனை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இது வந்து பியூட்டி ஆஃப் த ஸ்லோகா. இனிமேல் வந்து யாருக்கெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம வந்து பதச்சேதம் பண்ணணும். அன்வய கிரமத்தில் 5 ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். என்னது? முதல்ல வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும், ரெண்டாவது அதை அனலைஸ் பண்ணணும் வேர்டை, மூணாவது வந்து அதோட அர்த்தங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன அர்த்தம் பார்க்கணும், நாலாவது வந்து அன்வயம் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும், அஞ்சாவது தாத்பரியம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த அர்த்தங்களை கண்டுபிடிக்கும் போது சந்தி என்னெல்லாம் சந்தி இருக்குது, என்ன சமாசங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து கிராமர் தெரிஞ்ச வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சின்ன ஸ்லோகத்தில் என்னெல்லாம் கிராமர் அடங்கியிருக்குதுங்கிறது தெரியும். அப்புறம் சான்ஸ்கிரிட் படிக்கிற வாழ்க்கை இதை மாதிரி அன்வயம் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா எப்படி சான்ஸ்கிரிட் கற்றுன்றதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் தெரியும். அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், எதெல்லாம் 8 வேர்டுன்னு பார்த்தோம். அகஜானன பத்மார்க்கம்னு பார்த்தோம். இது வந்து மாஸ்குலின் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். இந்த துதியா விபக்தி ஏகவச்சனம் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் கஜானனம் மாஸ்குலின் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். அகர்நிஷம் நியூட்ரல் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். அநேகதம் மாஸ்குலின் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். தம் மாஸ்குலின் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். பக்தானாம் மாஸ்குலின் ஜெண்டர் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ஏகதந்தம் மாஸ்குலின் ஜெண்டர் துதியா விபக்தி ஏகவச்சனம். உபாஸ்மகே, உபாஸ்மகேங்கிறது உப்பங்கிறது உபசர்க்கம், ஆஸ்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. ஓகே, என்ன வருது? லட்லகாரம் உத்தம புருஷ பகவச்சனம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், முதல்ல வேர்டு பை வேர்டு பண்ணிட்டோம்.
அப்புறம் அதோட வேர்டுக்கு அனலைஸும் பண்ணிட்டோம், என்ன லிங்கம் வச்சணும்னு. மூணாவது என்ன பண்ணணும், அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது என்னெல்லாம் சந்தி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சந்தி விவரணம் பண்ணணும். சந்தி விவரணத்தில் இருக்கு அகஜானன, அது பார்த்தோம்னா அகஜ ப்ளஸ் ஆனன சவர்ண தீர்க்க சந்தி வந்துடும். அப்புறம் பத்மார்க்கம், பத்மா ப்ளஸ் அர்க்கம், அது சவர்ண தீர்க்க சந்தி. அப்புறம் பத்மார்க்கம் கஜானனம் வரும்போது இந்த பத்மார்க்கத்துக்கு அப்புறம் மகாரம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து கா கான்சனண்ட் வந்ததுனால என்ன ஆகும்னா அந்த மகாரம் வந்து அனுஸ்வாரம் ஆயிரும். அப்போ பத்மார்க்கம் அந்த காக்கு மேலே டாட் வந்துடும். பத்மார்க்கம் கஜானனம் வந்து அனுஸ்வார சந்தி வந்துடும். அப்புறம் கஜானனம், கஜ ப்ளஸ் ஆனனம் சவர்ண தீர்க்க சந்தி. அகர்நிஷம், அகக ப்ளஸ் நிஷம் விசர்க சந்தி, இந்த விசர்க்கம் போயிட்டு ரேப்பம் வந்துடும். ஏகதந்தம், ஏகதம் தம் அப்படின்னு வரும். பரசவர்ண சந்தி, பரசவர்ண சந்தினா இந்த அனுஸ்வாரம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பின்னால் என்ன வர்றது லெட்டர் தாவோட அனுநாசிக்கா ஃபிஃப்த் லெட்டர் என்ன வரும் இன்னு, அப்போ ஏக தம் தம் அப்படின்னு வந்துடும், பரசவர்ண சந்தி வந்துடும். உபாஸ்பகே வந்து உபா ப்ளஸ் ஆஸ்பகே சவர்ண தீர்க்க சந்தி வந்துடும். இப்போ சந்தி என்னெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ சமாசம் பார்க்கணும். சமாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சந்தியில் வந்து உச்சாரணம் மாறுமே தவிர அர்த்தம் மாறாது. சமாசத்தில் அர்த்தங்கள் என்ன சமாசத்தை கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன அர்த்தங்கள் மாறிடும். அப்போது இந்த ஸ்லோகத்தை யார் எழுதினாலோ அவரோட பாஷ்யத்தை படித்து அவர் என்ன சமஸ்த பதம் கொடுத்துருக்காரு, என்ன விக்கிரக வாக்கியம் கொடுத்துருக்குறோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சமஸ்த பதத்தை எடுத்துட்டோம்னா அர்த்தங்கள் மாறுபடும். அவர் சொல்கிறத விட அவருடைய விவக்ஷா என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் சமஸ்த பதமும் சபாசங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சமாச விவரணத்துக்கு போகலாம். முதல்ல பார்த்தோம், இதில் என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராதிபதிக்கம் நவுன் பேஸ் எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணிகிட்டே போவோம். சமாசத்தில் முதல்ல ஒரு சின்னதாக ஆட் பண்ண அகக அப்படின்னு, அகங்கிறது ந கச்சதி அப்படின்னு அர்த்தம், அதுக்கு பேர். இதை வந்து நஞ்சு பிரகுபுரி சமாசம். அக, அப்போ அந்த ஆ வரும்போது நெகட்டிவில் வர்றதுனால அது நஞ்சு பிரகுபுரி சமாசம். ந கச்சதி ய சக அப்படின்னு வரும். எது மூவ் ஆகாமல் இருக்கோ அதுன்னு அர்த்தம். அகஜா அப்படின்னா என்ன, அகஜானா அகாத் ஜாத்தா, அசையாமல் இருப்பதிலிருந்து பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன ஆகுது, உபபத தத்புருஷ சமாசம். எல்லாமே சமாசம் தான். முதல்ல வந்து நஞ்சு பிரகுபிரிகி, இங்கே வந்து உபபத தத்புருஷ சமாசம். அப்புறம் அகஜானனம் அப்படின்னா அர்த்தம் அகஜாயாக ஆனனம், ஷஷ்டி தத்புருஷ சமாசம். அகஜாயாகன்னு அர்த்தம் அந்த மலையினுடைய மலைமகள் அப்படின்னு அர்த்தம், அவருடைய முகம், மலைமகளுடைய முகம். அகஜாயாங்கிறது மலைமகள், ஆகாங்கிற அகஜாயாகன மலைமகளுடைய, ஆனனம் என்றால் முகம், ஷஷ்டி தத்புருஷ சமாசம். அப்புறம் அடுத்தாப்புல என்ன ஆட் முள்ள ஆட் பண்ணிருப்பான். அகலேருந்து அகஜாவை ஆட் பண்ணோம், அகஜானனம்னு ஆட் பண்ணோம். இப்போ அகஜானன பத்மம், அகஜானனம் பத்மங்கிறது என்ன வருது, அகஜானனம் பத்மம் இவ. இது வந்து சிமிலி கொடுக்குறோம் அதுக்கு. அப்போ இது என்ன வருது, உபமான உத்தரபத கர்மதாரய சமாசம். இந்த பின்னால் வர வேர்டு தான் அதோட உபமானம், அதோட ஒப்பிடுறோம். நம்ம கமலத்தோடு அவளோட பார்வதியோட முகத்தை விடுறதுனால அகஜானனம் பத்மம் இவன்னா என்ன அர்த்தம்னாக்க பார்வதியோட முகம் வந்து தாமரை போல இருக்கு அப்படிங்கிற ஒப்பிடுறோம். அப்புறம் அடுத்தாப்புல என்ன பண்ணுறோம், அகஜானன பத்மார்க்கக அப்படின்னா என்ன அர்த்தம், அகஜானன பத்மாய அர்க்கக யக சக பகுவிரிகி. இந்த தாமரை போன்ற முகத்துக்கு சூரியன் போன்றவள் அப்படின்னு, சூரியன் போன்றவர் யாரோ அவர், அதுக்கு பகுவிரிகி சமாசம் வந்துடும். அகஜானன பத்மாய அந்த லோட்டஸுக்கு அர்க்கக சூரியனை போன்றவர், யக சக யாரோ அவர், பகுவிரிகி சமாசம் வந்துடும். அப்புறம் கஜானனக, கஜானனத்துக்கு எப்படி வருது, கஜஸ்ய ஆனனம் இவ ஆனனம் எஸ்ய சக, யானையோட முகத்தை போன்ற முகத்தை உடையவர் யாரோ அவர் கஜானன. இது வந்து பகுவிரிகி சமாசம் தான். அகர்நிஷம், அகக ச நிஷா ச, இது வந்து அனயோகோ சமாஹார, சமாஹார துவந்த சமாசம் இது. ஓகே. அப்புறம் இது வந்து அட்வர்பு, அகர்நிஷம் அட்வர்பு எதுக்கு, உபாஸ்மகேக்கு அட்வர்பு. அநேகதக, அநேகதகனா அநேகான் ததாதி இது அநேகதக, உபபத சமாசம். வேண்டியதெல்லாம் கொடுப்பவர், பவுண்டிஃபுல்லாக கொடுப்பவர். அநேகான்னா நிறையதை கொடுக்கவர். ஏகதந்தக, ஏகதந்தக எஸ்ய சக, யாருக்கு ஒரே தந்தம் இருக்கோ அவர் யார், பிள்ளையார். ஓகே. இதெல்லாம் சமஸ்த பதங்கள் ஆகிடுது. ஓகே. இப்போ என்ன செய்யணும்னாக்கா இந்த சப்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் விவரணம் பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ந கச்சதி அதவா பூமோ சுஷ்டு ஸ்திதக இது அகக. அககனா என்ன? அககனா ந கச்சதி. ந கச்சதினா அசையாமல் இருக்கு, மூவ் ஆகாமல் இருக்கு. அதவா இல்லை என்றால், பூமோ பூமியில், சுஷ்டு நன்றாக, ஸ்திதக எஸ்டாப்ளிஷ்ட் பூமியில் நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, மலை தானே. இதி அகக அப்படின்னா அர்த்தம். இதி இத்யுக்தே அப்படி சொன்னாக்க பர்வதக மலை என்று அர்த்தம். தஸ்ய புத்திரி அந்த மலை மகள் அகஜா, அவளை தான் பார்வதி. அகஜானா அந்த மலைக்கு அந்த பிறந்தவள், மலையினுடைய மகள் பார்வதி, மலைமகள். ஓகே, அவளுடைய முகம்தான் பார்வதியோட முகத்துக்கு என்ன சொல்கிறோம்? அகஜானனம். பார்வதியோட முகத்துக்கு அகஜானனம். எப்படி வந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேன், வேர்டெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான்னு. அப்புறம் பத்மம். பத்மம்னா என்னது? தாமரை மலர். அவளுடைய முகம் எப்படி இருக்கு? பார்வதியோட முகம் வந்து தாமரை மலரை போன்று இருக்கிறது. ஓகே, அப்போ என்ன வருது? அகஜானன பத்மம் அப்படின்னு வருது. அவளோட முகம் எப்படி இருக்கு? தாமரை போன்ற இருக்கிறதுனால அகஜானன பத்மம். பத்மம் அப்படி வந்துடுது, கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது. அர்க்ககன சூரியன் அர்த்தம். அப்போது சூரியன் இருக்கும்போது அல்லது டே டயத்தில் எப்படி தாமரை மலர் வந்து நல்ல பிளாசம் ஆகிறதோ, மலர்றதோ, ஓகே, அதே மாதிரி அவ்வாறே பையனும் பக்கத்தில் இருக்கும்போது, ஓகே, அம்மாவை வந்து சந்தோஷமாயிடுறா. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த லோகத்தில் இது ரொம்ப பிரசித்தம் தான் இல்லையா? அப்போது என் பார்வதியோட முகம் எப்படியா இருக்கு? பத்ம கிருத்தேனா எப்படி? ஆன் அக்கவுண்ட் ஆஃப் சூர்யா, எப்படி வந்து சூரியனால் அந்த தாமரை மலர்கிறதோ அதை மாதிரி அவன் முகம் வந்து பிள்ளையாரை பார்த்தோன்னா மலர்றது. அதான் இங்கே வந்து அகஜானன பத்மார்க்ககனா பிள்ளையார் தான் அந்த சூரியனை மாதிரி அவன் அம்மாவோட முகத்தை மலர வைக்கிறவர். அவர் தம் அவரை அப்படின்னா அகஜானன பத்மார்க்கம். இந்த அகஜானன பத்மார்க்கத்துக்கு இவ்வளோ விளக்கம் சான்ஸ்கிரிட் படித்தோம்னா நல்லா புரியும். இது எவ்வளோ பாருங்க, ஒரு வார்த்தத்துக்கு இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ சமாசங்கள் இருக்குது, எவ்வளோ சந்தி இருக்குது பாருங்க. நம்ம கிராமர் படிக்கும்போது இந்த ஒரு வார்த்தத்தை பார்த்து மீனிங்கை மட்டும் பார்த்துட்டான்னாக்கா, யார் வந்து அவள் அம்மாவோட பார்வதியோட முகத்தை ஒரு தாமரை வந்து சூரியனை பார்ப்பது போல் மலர வைப்பவர் அவரை அப்படிங்கிறத அது பண்ணுறதுக்கு இந்த சின்ன வேர்டுக்கு எவ்வளவு கிராமட்டிக்கல் இது இருக்குது, தாத்பரியம் இருக்குது பாருங்க இதில். அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் இந்த ஸ்லோகத்தை எடுத்துகிட்டே அதுதான். அப்புறம் பக்தாயா பூஜ்யமானாக ஜனாக தே பக்தாக. பக்தையா பக்தியோடு யார் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ, பக்தையா பூஜ்யமானாகனா பக்தியோடு யார் பூஜ்ய பண்ணுறாளோ அவள் தான் பக்தா, அவர் தான் பக்தர்கள். அவர்களுடைய அப்படிங்கும்போது பக்தானானா பக்தர்களுடைய. அப்புறம் அநேகானி வாஞ்சித பலானி ததாதி இது அநேகதக. நிறைய விரும்பப்பட்ட, ஆசைப்பட்ட, லாங்கிங், எனக்கு வேணும்னு தவிச்ச எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய அவர் தான் பிள்ளையார். அதுக்கு தான் அநேகதக அப்படின்னு வந்திருக்கு. தம்னா அநேக தந்தம்னா அநேக தந்தம். இதில் பியூட்டி என்னென்ன இந்த ஸ்லோகத்தில் பார்த்தேன்னாக்க, இந்த பியூட்டி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன வருதுன்னா பாருங்க, இந்த பியூட்டி இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்ல மறந்துட்டேன்னா, இங்கே அகஜான்னு இருக்குது, அப்புறம் அகஜானனன்னு இருக்குது, கஜானனா இருக்குது. கக்கு முன்னால் ஆ போட்டோன்னா மாற்றி வர மாதிரி அர்த்தம் இருக்குது. சத்தியம் அசத்தியம்னு இருக்கு இல்லையா? இப்போ கஜானனும் இருக்குது, அகஜானனமும் இருக்குது. அப்புறம் ஏகதந்தம் இருக்குது, அநேக தந்தம் இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக உள்ளே பார்த்தோம்னாக்கா அதோட கரெக்டாக தாத்பரியம் புரிஞ்சிடும். சரியா? அப்புறம் ஏக ஏவ தந்தக எஸ்ய சக, யாருக்கு வந்து ஒரே ஒரு டஸ்க்கு தான் இருக்கோ அவர் வந்து ஏகதந்தம்னு பேர். ஏன் ஏகதந்தம்னு சொல்லியிருக்காருனாக்கா, அந்த ஒரு தந்தத்தை யூஸ் பண்ணியே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மகாபாரத மாதிரி இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதியிருக்கிறவர். அதுதான் விசேஷனம் அங்கே. சரியா? அப்புறம் யாருடைய முகம் வந்து யானையோட முகம் ஒன்று இருக்கிறதோ அதனால அவருக்கு கஜானனா அப்படின்னு பேர். அகர்நிஷம்னா என்ன? ராத்திரியும் பகலும்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் சர்வதா, எப்பொழுதும் அவரை நம்ம உபாசனை பண்ணணும். உபாசனம்னாக்கா என்னது? அப்படியே தியானிக்கணும், ப்ரே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? அகஜானன பத்மார்க்கம்னா
யார் வந்து த ஒன் ஹூ இஸ் லைக் த சன் டு த லோட்டஸ் ஃபேஸ் ஆஃப் பார்வதி. எப்படி ஒரு சூரியனை கண்டால் ஒரு தாமரை மலருமோ அதை மாதிரி பிள்ளையாரை பார்த்தா அவன் அம்மாவுக்கு முகம் மலர்றது. பக்தானாம், பக்தர்களுக்கு கேட்டதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியவர், பவுண்டிஃபுல்லாக கொடுப்பார். ஒரே ஒரு தந்தத்தை உடையவர், யானை முகத்தை உடையவர், யானை முகத்தை போன்ற முகத்தை உடையவர். அவரை காலையிலையும் பகலையும் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு. இதில் இந்த ஸ்லோகம் எடுக்கிறதுக்கு ஒன்று வந்து பிள்ளையார் வந்து எல்லா விக்னங்கள்லாம் போக வைப்பார், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்க நல்ல சம்ஸ்காரங்கள் வரும். குழந்தைகளுக்கு இது எண்ணம் வரும். இப்போ கேட்கும், பிள்ளையாரை பற்றி கேட்கும், ஓ அப்படியா பிள்ளையார் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரா, அப்போ பார்வதியை பார்த்தா அம்மாவை பார்த்தோன்னா குழந்தைக்கு சந்தோஷம் வருமா, ஸோ சூரியனை பார்த்தா மலர்கள் மலருமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து கற்றுக்கும் குழந்தைகள். இந்த ஸ்லோகத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கும். சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்கள் வரும். அதனால் இந்த ஸ்லோகம் மட்டும் எடுத்துக்காமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சான்ஸ்கிரிட் கிராமர் படிக்கிறவா இதை அப்ரிஷியேட் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் இவ்வளோ சமஸ்த பதம் இருந்து இவ்வளோ சந்தி இருக்கிற ஸ்லோகம் 2 லைனில் உள்ள ஸ்லோகத்தை வந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்தோடனே என்ன ஆகும், ஒரு சான்ஸ்கிரிட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே இது வரணும். இப்போ இது எப்படி வருது, இது சமஸ்த பதம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இதோடைய என்ன விபக்தி, என்ன வச்சனம், என்ன லிங்கம், என்ன அந்தம், இங்கே என்ன சந்தி இருக்குது, இந்த எங்கே என்ன சமாசம் என்ன இருக்குது, இது எப்படி அன்வய கிரமம் பண்ணணும் சொன்னேன் இல்லையா. முதல்ல வெறுப்புலேருந்து எடுத்துட்டு கக கிம் அப்படின்னு கேன அதை மாதிரி ஆரம்பிக்கணும். கஸ்மை கஸ்யை அப்படின்னு ஆரம்பித்து கஸ்மாத் கஸ்ய கஸ்மின் அப்படின்னு அந்த 7 விபக்திக்கும் உள்ள வேர்டை வச்சுட்டு கேட்கணும். கொஸ்டின் கேட்கும்போது ஏன்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும்போது விசேஷ பாவம் கிடச்சிடும். ஸோ திரும்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். சான்ஸ்கிரிட் படித்தவாளுக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கற்றுக்க முடியும். இது அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. எப்படி அகஜானன இருக்குது, கஜாரண இருக்குது, அநேகதந்தம் இருக்குது, ஏகதந்தம் இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்பேரண்டாக ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அர்த்தத்தை பார்த்தோம்னா அதோட உண்மையான அர்த்தங்கள் புரியறது இல்லையா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நன்றி. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை உடனே அனுப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்கா இதெல்லாம் நாங்கள் வந்து அனுப்புகிறத வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறேன், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு. ஏன்னா இப்போ அகஜானன பத்மார்க்கம்ங்கும்போது நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அகங்கும்போது அது 3வது கா வருது, அப்புறம் பத்மார்க்கம்ங்கிறது ஃபஸ்ட்டு வருது. இதெல்லாம் நான் அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பினா உங்களுக்கு உச்சாரணம் கரெக்டாக இருக்கும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி. இன்னும் அப்படியே பயணிப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம், சேர்ந்து பயணிச்சுட்டு ஒரு சான்ஸ்கிரிட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளுக்கு இது நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அர்த்தத்தை மட்டும் பறிஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு டைம் வரும் இதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிற வரும்போது நீங்களே இதில் பிரவர்த்திப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. கணபதிக்கு வணக்கம். குருப்யோ நமஹ. நமோ நமஹ.